ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். காரணம் எலெக்ஷன் ரிசல்ட் கொடுத்த ஒரு மனவலி. அந்த சமயத்தில் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த தாக்கத்துலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. வெறும் சினிமா மோகமும் ஸ்கிரிப்டட் சென்டிமெண்ட் பேச்சுக்களும் ஒரு கொள்கையை தோற்கடிக்குதுன்னா அது அந்த மனிதரோட வெற்றி அல்ல, அறிவற்ற நம்ம சமூகத்தோட வீழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நாம் தமிழருடைய வாக்கு எண்ணிக்கை 35 லட்சத்திலேருந்து இப்போ 19 லட்சமாக குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. அதன் பின்னாடி என்ன சூழ்ச்சி ஏமாற்று வேலை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது எதுவாக இருந்தாலும் அது இயற்கை பார்த்துக்கட்டும். ஒருவேளை என்ன போல இந்த வாக்கு எண்ணிக்கை குறைவுனால ஒரு மனக்கலக்கம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளுக்காக மட்டும் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். 1956 ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் 82 பேரோட ஒரு படகுல கியூபாவுக்குள்ள நுழைறாங்க. ஆனா அரசாங்கத்தோட தாக்குதல்ல 70 பேர் கொல்லப்படுறாங்க. கையில இருந்த ஆயுதங்கள் எல்லாம் போச்சு, மிச்சம் இருந்தது வெறும் 12 பேர் தான். அந்த 12 பேரை வச்சுக்கிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ நாம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது தான். அந்த 12 பேர் காட்டுக்குள்ள மறைஞ்சு நின்று மக்களோட மனசை ஜெயிச்சு 3 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. 82 இருந்து 12 குறைஞ்ச அந்த தருணம் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சியோட ஆரம்ப புள்ளியா இருந்தது. அன்பு நண்பர்களே, இந்த 19 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை. 12 பேரை வச்சு ஒரு நாட்டையே மாற்ற முடியும்னா 19 லட்சம் உறுதியான முதுகெலும்பு நேரா இருக்க மனிதர்களை வச்சு எவ்வளவு சாதிக்க முடியும்? இன்னைக்கு இந்த திரைக்கவர்ச்சியில விழுந்துக்கிற மக்கள் நாளைக்கு தீர்வை தேடி நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா நடிப்பு வேற, நாடி துடிப்பு வேறன்னு அவங்க புரிஞ்சுக்கிற காலம் வரும். அது வரையும் எந்த கலக்கமும் இல்லாம தலை நிமிர்ந்து நில்லுங்க. நாம் தமிழர்.